ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேது, என்னப்பா திடீர்னு வண்டியை இந்த பக்கம் திருப்பிட்ட? சேது, என்ன ஆச்சு? இது தர்மபுரி ரூட் இல்லையே. இரு அவரை கொஞ்சம் பேச விட. கார் ஓட்டும் போது ஜோசியர் போன் பண்ணாரு. அந்த தாலிகாத்தா அம்மன் கோயில்ல மழையினால கலசத்துல இடி விழுந்து கோபுரம் சேதம் ஆயிடுச்சான். கோவில மூடிட்டாங்களா? நல்ல வேலை, அந்த நேரத்துல நாம அங்க போல. அதனால அதே மாதிரி சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் கல்லடைக்குறிச்சியில இருக்குதா? ஜோசியர் ஐயா நம்மள அந்த ஊருக்கு போக சொல்றாரு. அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. கல்லடைக்குறிச்சியா? ஆமாண்டி, இது கோவில் கோபுரத்துல விழுந்த இடி இல்ல, உன் தலையில நாம் போட்ட இடி. அதனாலதான்க்கா நான் ரூட்டை மாத்திட்டேன். கல்லடைக்குறிச்சி ரூட்டு இதுதான்க்கா. மாமா, அந்த கோயிலுக்கு போனா பரிகாரத்தை பண்ண முடியுமா? அதானே அபிய ஜோசியர் சொன்னாரு. நாம போற கோவில்ல பண்ற பரிகார பூஜைய கல்லடைக்குறிச்சி கோயில்ல மட்டும்தான் பண்ண முடியுமா? ஜோசியர் அப்படிதான்ப்பா சொல்றாரு. தேவி, என்ன ஆச்சு? நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் இல்ல அண்ணி. கல்லிடக்குறிச்சி தேவியோட சொந்த ஊர் அண்ணி. ஆமால? ஆமாமா, எனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படிதான் தேவி முதலா வீட்டுக்கு வந்தப்ப சொன்ன மாதிரி ஞாபகம். சொன்ன மாதிரி இல்ல மாமா. எங்க அப்பா கல்லடைக்குறிச்சியில சேர்மன் தேவி முதல் தடவை பார்த்தப்போ சொன்னால. சுதிகாரி செல்வநாயகி, உன் வேலையை காட்டிட்டல்ல. இதுக்கு தான் நீ பிளான் பண்ணிருக்கியா? அந்த ஜோசியர் நிச்சயம் கால் பண்ணிருக்க மாட்டாரு. இது எல்லாமே உன்னோட மாஸ்டர் பிளான் தானே? அக்கா இப்படி வசமா மாட்டிக்கிட்டாலே. தேவி, எவ்வளவு பெரிய அதிசயம்! நாம ஒண்ணு நினைச்சு கிளம்புனா கடவுள் ஒண்ணு நினைச்சு நாம பரிகாரம் பண்றதுக்கு உன் சொந்த ஊருக்கே கூப்பிடுறாரு பாரு. இந்த கடவுளோட அற்புதமான விளையாட்ட என்னன்னு சொல்றது? இது கடவுளோட அற்புதமான விளையாட்டு இல்ல செல்வநாயகி, உன்னோட அசிங்கமான அற்பமான விளையாட்டு. அண்ணி, இதத்தான் பழ நழுவி பால்ல விழுறதா சொல்றதா? அதுவும் நம்ம வாயிலேயே விழுது பாரு. தேவியோட அப்பா அம்மாவை எங்க அவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க? என் ஊருக்கே வாங்க, அதே ஊர்லயே அவங்க அப்பா அம்மாவை நாம சந்திக்கலான்னு எவ்வளவு கருணையா கூப்பிடுறாரு பாரு. ஐயோ அண்ணி, அம்மனோட சக்தியை நம்ம கண்ணு முன்னாடி இங்கேயே காமிச்சிட்ட பாருங்க. தேவி, ஏன் இன்னும் டென்ஷனா இருக்க? உங்க அப்பா அம்மா உன்னை திட்டுவாங்கன்னா பயப்படாத, அதான் நானே கூட வரேனே. அவங்க கிட்ட பேசி இதோட எல்லா பிரச்சனையும் முடிகிற மாதிரி பண்ணிடுறேன் பாரு. நானே எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். சந்தோஷமா இரு. சூப்பர்மா. அப்ப தேவியோட ஊருக்கே போய் நேரடியா உங்க அப்பா அம்மாவே பாத்திரலாமா? ஆமாமா, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது, அதுவும் அந்த அம்மன் அருளால. அபி, பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ நல்ல காரியம் நடக்குது. பரிகாரமும் பண்ணிட்டா you happily settled in your life. Congratulations. Thanks da. சரி, எல்லாம் நல்லதாவே நடக்குது. நம்ம கிளம்புன நேரம் நல்ல நேரம். வாங்க சீக்கிரமா கோயிலுக்கு போலாம். ஆமாமா, எல்லாரும் ஏறுங்க, கிளம்பலாம். என்ன தேவி, அப்பா அம்மாவை பார்க்க போறோன்னு இன்ப அதிர்ச்சியில திகச்சு நிக்கிறியா?
எப்ப பாரும் பேய் எறிஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்காத. அப்பப்ப கொஞ்சம் சிரி. வா வா வா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. வா, கொடை அவகிட்ட குடு. வா, போய் உட்காரு. போ. இந்தா அபி. உட்காரு. இந்தா கொடை புடி. என்ன சத்யா, தேவி ஊருக்கு போலாமா? ம், அவ அப்பா அம்மாவை சந்திக்கலாமா?